வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் பிரசாத் வக்கரதுண்டாயம் தன்னோதந்தி பிரசாத் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகாவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் அங்குரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சந்திரனை பற்றி தான். அதாவது சிம்ம லக்னத்திற்கு சந்திர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிம்ம லக்னத்துக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் போன வீடியோவில் சந்திரனை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன், வளர்புரை சந்திரனா தேய்வரை சந்திரனா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். வளர்புரை சந்திரனா வந்து நான் சொல்கிற பலன்கள் 60% 70% ஜென்ரலான பலன்களே நடக்கும். அதே தேய்வரை சந்திரனா இருந்தால் 50% நடக்கும். ஓகேங்களா? அது வளர்புரை, அதாவது அவர் ஏறிய நட்சத்திரம், வாங்கிய நட்சத்திர அதிபதி என்ன பொசிஷனில் இருக்காங்க, அதே மாதிரி சுபகிரகத்தினோட பார்வை சேர்க்க, அசுபகிரகத்தினோட பார்வை சேர்க்கை, இதை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். அது உங்கள் ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சந்திரன் தனிச்சுருந்தாங்கன்னா இந்த பலன்கள் 100% நடக்கும். சுபகிரகம் சேர்ந்திருந்தா நான் சொல்ற பலன்களை விட அதிகமாகவே நடக்கும், நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்கும். அசுபகிரகங்கள் பார்வையிட்டிருந்த பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படிங்கிறது. இப்போ பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா சந்திரபாவன் பார்த்தோம்னா 12 குடையவராக வர்றார். கடக லக்னம் 12 குடைய லக்னமாக இருக்கிறார். அவர் வந்து இந்த சிம்ம லக்னத்திற்கு என்ன பலன்கள் தரும், 12 குடையவர் சிம்ம லக்னத்துக்கு எந்தெந்த ஸ்தானங்கள் நின்னா என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஜென்ரலாக பார்ப்போம். ஓகேங்களா? லக்னத்தில் வந்து நிற்கும் போது 12 குடையவர் விரையாதிபதி வந்து 12ல் அமைந்தாருன்னா என்ன ஆகும்? ஓகேங்களா? வளர்புரை சந்திரனாக இருந்தால் ஆன்மீக யாத்திரைகள் அதிகமாக போவாங்க. முத்தியை நோக்கிய பயணங்கள், ஏன்னா முத்திஸ்தானம், முத்தியை நோக்கிய பயணங்கள் அதிகமாக மேற்படுவாங்க. சிவ பார்வதி வழிபாட்டை அதிகமாக வச்சுக்குவாங்க. அம்பாள் வழிபாட்டை அதிகமாக வச்சுக்குவாங்க வளர்புரை சந்திரனாக இருந்தால். தேய்வரை சந்திரனாக இருந்தால் விரயங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? விரயங்கள் அதிகமாகும். நற்பலன்கள் நடக்கணும் அப்படின்னா தேய்வரை சந்திரனில் பத்ரகாளி வழிபாட்டை, எச்டி தேவியோட வழிபாட்டை வச்சுக்கணும். நல்ல நற்பலன்கள் நடக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து பராசக்தி வழிபாட்டை வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து வளர்மறை சந்திரனாக இருந்தால் முத்தியை நோக்கிய பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கோயில் குளங்களுக்கு அதிகமாக போவாங்க. அது மாதிரி தான் பலன்கள் நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் இடம் கன்னி ராசியில் நிற்கும்போது 2 குடையில் 12ஆம் இடம் தான் சம்பாதிக்கும் போது விரயங்கள் தான் அதிகமாகும். விரைய செலவுகள் தான் அதிகம். விரையாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது இவர் சம்பாதிக்கிற பணம் அத்தனையும் முற்றிலும் விரயங்கள் தான் அதிகமாகும். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். பணம் எந்த வழியில் வருது, இந்த வழியில் போயிடுச்சு, எந்த வழியில் சம்பாதிச்சோ எந்த வழியில் போச்சு, பணம் நின்ற பாடே இல்லையே அப்படிங்கிறத இவங்க லைஃப் லாங் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது. ஓகேங்களா? அடுத்து அது குரு பார்வை அல்லது சந்திரன் அந்த ஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? சந்திரன் மட்டும் தனிச்சுன்னா இதுதான் நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம். இது பலன்கள் ஓரளவுக்கு நற்பலன்கள் நல்லா இருக்கும். விரையாதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானம் 3ஆம் இடத்துல வந்து மறைவது வந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக ஓரளவுக்கு பலன்கள் நல்ல நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம்னா 12 குடையவன் 4ஆம் இடத்துல 12 குடையவன் 4ஆம் இடத்துல வந்து மறைவது வந்து பார்த்தோம்னா நீச்சமாயிடாரு. சொத்து வீடுகள் அமையறதே கஷ்டமாயிரும். வாடகை வீட்டிலேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியாது, கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும். சிம்ம லக்னத்திற்கு 12 குடையவன் 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் தாய் ஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து இருக்கும்போது அந்த ஸ்தானத்தை வந்து கெடுக்கும், பிரச்சனைகள் அதிகமாகும். அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் 12 குடையவன் 5ஆம் இடத்துல அமரும்போது இங்கே அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும். புத்தர்கள் வழியில விரைய செலவுகள் அதிகமாகும். புத்தர்கள் வழி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். மெயினாக செலவுகள் அதிகமாகும். ஓகேங்களா? செலவுகள் அதிகமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு மறைவு ஸ்தானம் வந்து அதாவது கேந்திர திரிகோணங்கள் அமையக்கூடாது. அமர்ந்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கேந்திர திரிகோணாதிபதிகள் வந்து மறைவு ஸ்தானங்களில் அமரக்கூடாது. அமர்ந்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேங்களா? அந்த ஸ்தானங்கள் வந்து கெட்டு போயிடும். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடம் சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் மகரம். இது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். சூப்பராக இருக்கும். பலன்கள் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரிகள் இல்லைங்கிற நிலை ஏற்படும். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். தைரியம் அதிகமாகும். வீரியம் அதிகமாகும். சத்துருக்கள் ஜெயம் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் 12 குடையவன் 7ஆம் இடம் போது மனைவியின் மூலமாக பிரச்சனை, பொறுப்பு தோஷம் ஏற்பட்டு மனைவி அமைவது கஷ்டமாயிரும். திருமண காரியங்கள் காலதாமதங்கள் ஆகும். ஓகேங்களா?
அப்புறம் ரெண்டாவது பார்த்தோன்னா மனைவியின் வழியில் நிறைய செலவுகள், விரைய செலவுகள் அதிகமாகும். விரைய செலவுகள் அதிகமாகும். பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம வச்சுக்கணும். ஜாதகத்தை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் 7 நிற்கிறார் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான சுய ஜாதகத்தை பார்த்து தான் பரிசீலனை பண்ணணும். சந்திரன் வந்து சிம்ம லக்னத்துக்கு எங்கே நின்னாலும் நம்ம வந்து அதை ஜாதகத்தை பார்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறது பொதுவான பலன்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானம் சந்திரனும் குரு பார்த்துட்டா பரவாயில்ல. இல்லைன்னா மனக்குழப்பத்தோடய இருப்பாங்க. எது எடுத்தாலும் ஒரு தெளிவாக இருக்க மாட்டாங்க. உடல் உபாதைகள் வந்துடும், பிரச்சனை வந்துடும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகக்கூடிய நிர்பந்தம் வந்து சந்திரமகா திசை வந்தாலோ அல்லது குரு திசை நடப்பில் வரும்போதோ பார்த்தா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். நட்பாக இருந்தாலும் கூட 12 கூடிய சந்திரன் அங்கே போய் நின்று குரு பார்வை பெற்றால் சிவனோட வழிபாடுகள் அதிகமாக வச்சுக்குவாங்க. குரு பார்வை பெற்றிருந்தால் சிவனோட வழிபாடுகள் வச்சுக்கோங்க. முத்தியை நோக்கிய பயணத்தை அதிகமாக பார்ப்பாங்க. விபரீத ராஜயோகங்கிற அமைப்புக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். 12 குடையவன் 8ஆம் இடத்துல மறைவு பெறும் போது, ஓகேங்களா? இல்லைன்னா மனக்குழப்பங்கள், உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள் வந்துடும். தேய்பிரை சந்திரனா இது அதிகமாக மனக்குழப்பங்கள் அதிகமாக கொடுத்துரும். மனது காரணம் இல்லையா? 6, 8, 12 குடையவன் நின்னாலும் கூட மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? 8ஆம் இடத்துல போய் சந்திரன் மறைகிறது வந்து 12 குடையவன் விபரீத ராஜயோக அமைப்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய கெடுபலன்களை எட்டுக்குண்டான கெடுபலன்களை கொடுக்க தவறுவது இல்லை. இது அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா? சிம்ம லக்ன ஜாதகத்துக்கெல்லாம் மீனத்தில் சந்திரன் நிற்கும் போது ரொம்ப கஷ்டம்தான் படுறாங்க. ஒரு விபரீத ராஜயோகம்லாம் சொல்ல முடியாது. குரு பார்த்துருந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. செலவுகள் அதிகமாகும். அந்த செலவுகள் பூரா விரயத்தில் போய் மாட்டிக்கும். குரு பார்த்துருந்தா அது வந்து ஏதோ நற்காரியங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. குரு பார்த்துருந்தா தெய்வீக வழிபாடுகளுக்காக செலவுகள் அதிகமாக செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தான் மேசத்தில் 12 குடையவன் பாகிஸ்தானத்தில் இருந்தால் விரயங்கள் அதிகமாகும். தாப்பனார் வழியில் நிறைய விரயங்கள் ஆகும். தாப்பனார் மூலமாக விரய செலவுகள் அதிகமாகும். அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்காது. சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் நின்னாலும் கூட ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். ரொம்ப அதிகமாக நற்பலன்கள் நடக்கும்னாலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. விரயங்கள் அதிகமாகும். கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வந்துடும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில். ஓகேங்களா? பாகிஸ்தானத்தில் நிற்கும்போது குரு பார்வையை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். அல்ல செவ்வாயோட பார்வையை பொறுத்து, செவ்வாயோட சேர்க்கையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் ரிஷபம். இங்கே வந்து சந்திரன் உச்சமாகிறாரு. உச்சமாகும் போது 12 குடையவன் நாங்கள் போய் உச்சமாகும் போது பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல தொழில் மூலமாக நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். வளர்படை சந்திரனாக இருந்தால் அங்கே உச்சமாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? நற்பலன்கள் அதே தேய்பிரை சந்திரனாக இருந்தால் பலன்கள் மட்டுப்பட்டு தான் நடக்கும். தொழில் மூலமாக பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அதனால் அதை பார்த்த பலன்கள் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மிதுனம் 11ஆம் இடம் ஸ்தான படத்தில் 12 குடையவன் 11ஆம் இடம் கொடுக்கும்போது இவர் சம்பாதிக்கிற லாபங்கள் எல்லாம் விரயமாகும். தொழில் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் ரெடியாக காத்துட்டு இருக்கு. லாபங்கள் எல்லாம் விரைய செலவுகளாக இருக்கு, ரெடியாக காத்துட்டு இருக்குன்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது வரவும் அதிகமாக இருக்கும், செலவுகளும் அதே மாதிரி இருக்கும். ரெண்டும் சமமாக தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து 12 குடையவன் 12ஆம் இடத்துல இருந்தால் அது நல்ல படம், நல்லா சூப்பராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு 12 குடையவன் 12ஆம் இடத்துல அமரும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது, சொந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது முத்தியை நோக்கிய பயணம், நற்பலன்கள் நடக்கிறது, கட்டின் சுகம், வீரியம் எல்லாமே நற்பலன்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னிடத்துல நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், சோழி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.